ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் சப்நெட்டிங் சீரீஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சப்நெட்டிங்னா என்ன, சூப்பர் நெட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் சப்நெட்டிங் சீரீஸ் வீடியோவில் ஃபஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டில் ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சப்நெட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். சப்நெட்டிங் இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் splitting a single network into multiple subnetwork. It is the process of splitting a single network into multiple subnetwork. அப்போ ஒரு நெட்வொர்க்கை மல்டிபிள் சப்நெட்வொர்க்காக பிரித்தா அது சப்நெட்டிங் சொல்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன நெட்வொர்க்காக பிரிக்கிறோம், சின்ன சின்ன நெட்வொர்க் பிளாக்காக பிரிக்கிறோம், அதான் சப்நெட்டிங். எதுக்காக சப்நெட்டிங் பண்ணணும்? சப்நெட்டிங் எதுக்காக பண்ணுறோன்னா, நெட்வொர்க்கில் ஐபி அட்ரஸை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் சப்நெட்டிங் பண்ணுறோம். ஸோ அப்போ அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்டிங் த வேஸ்டேஜ் ஆஃப் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸை வேஸ்டேஜை ப்ரிவென்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஐஎஸ்பிக்கிலேருந்து ஐபி அட்ரஸை நம்ம பே பண்ணி வாங்கணும். ஸோ இப்போ தேவையில்லாமல் நம்ம ஐபி அட்ரஸை நிறைய நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம அமௌண்ட் நம்ம தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐபி அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ண போதில்லை, வேஸ்ட் ஆகிடும். அது அவங்ககிட்டே இருந்தாலும் வேறு யாருனா யூஸருக்காக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம சப்நெட் பண்ணி நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் சப்நெட்டிங் யூஸ் ஆகுது. சப்நெட்டிங் மெத்தட், நம்ம சப்நெட்டிங் ரெண்டு மெத்தடில் சப்நெட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் எஃப்எல்எஸ்எம். எஃப்எல்எஸ்எம்னா ஃபிக்ஸட் லென்த் சப்நெட் மாஸ்க். செகண்ட் மெத்தட் விஎல்எஸ்எம், வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க். ரெண்டு மெத்தடாக ஒரு நெட்வொர்க் பிரிக்க முடியும். எஃப்எல்எஸ்எம் மெத்தட்லையும் சப்நெட் பண்ண முடியும், விஎல்எஸ்எம் மெத்தட்லையும் சப்நெட் பண்ண முடியும். இப்போ எஃப்எல்எஸ்எம் மெத்தடில் எப்படி சப்நெட் பண்ணுறாங்க, விஎல்எஸ்எம் மெத்தடில் எப்படி சப்நெட் பண்ணுறாங்கன்னு அடுத்தது பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எஃப்எல்எஸ்எம். எஃப்எல்எஸ்எம்மில் ஒரு நெட்வொர்க்கை நீங்கள் பிரிச்சிங்கன்னா, சப்நெட் பண்ணுற நெட்வொர்க்ஸ் எல்லா சப்நெட்டுமே ஈக்குவல் பார்ட்டிஷனாக இருக்கணும். சேம் சைஸ் ஐபி அட்ரஸ் ஹோஸ்டோட பிரியும், சேம் சைஸ் ஆஃப் பிளாக்காக இருக்கும். அந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்எல்எஸ்எம் சொல்கிறாங்க, ஃபிக்ஸட் லென்த் சப்நெட் மாஸ்க். அதாவது சப்நெட்டிங் த நெட்வொர்க் இன்டு ஈக்குவல் பார்ட்ஸ். சப்நெட்டிங் த நெட்வொர்க் இன்டு ஈக்குவல் பார்ட்ஸ். ஒவ்வொரு சப்நெட் பார்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக பிரிச்சிங்கன்னா அது எஃப்எல்எஸ்எம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம கிளாஸ் சி நெட்வொர்க் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ கிளாஸ் சி நெட்வொர்க்கில் ஈச் அண்ட் எவ்ரி நெட்வொர்க்கில் டோட்டலாக 256 ஐபி அட்ரஸ் வரும், இன்க்ளூடட் நெட்வொர்க் ஐடி அண்ட் ப்ராட்காஸ்ட் ஐடி. 256. இதை 2 சப் நெட்வொர்க்காக பிரிக்க போகிறேன், ஈக்குவல் ஆஃபா. அப்போ எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா, 2 நெட்வொர்க்காக பிரிக்க போகிறேன், 128 128. அப்போ 2 போர்ஷனும் ஈக்குவலாக இருக்கு பார்த்தீங்களா, இது எஃப்எல்எஸ்எம். இப்போ இதே 256 4 பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறேன், 4 ஈக்குவல் பார்ட்டிஷனாக. அப்போ 2 4 8 இந்த மாதிரி தான் ஈக்குவல் நம்ம கொண்டு போக முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனில் 64, செகண்ட் பார்ட்டிஷன் 64 ஐபி அட்ரஸ், தேர்ட்லேயும் 64 ஐபி அட்ரஸ், ஃபோர்த்லேயும் 64 ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ 4 பார்ட்டிஷனும் ஈக்குவலாக இருக்குது, 64 64 64 64. ஸோ இப்போ இதே 256 8 பார்ட்டிஷனாக பிரிக்கலாம், ஈக்குவல் பார்ட்ஸாக. ஸோ அப்போ ஒவ்வொரு 8 பார்ட்ஸ்லையும் எவ்வளோ பிரிக்குன்னா 32 ஐபி அட்ரஸ் 32 ஐபி அட்ரஸாக பிரிக்கும். ஸோ இப்போ எல்லா போர்ஷனுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணால் தான் எஃப்எல்எஸ்எம் மெத்தட் சொல்கிறாங்க. ஓகே, செகண்ட் மெத்தட் விஎல்எஸ்எம் மெத்தட். விஎல்எஸ்எம்னா வேரியபிள் அண்ட் சப்நெட் மாஸ்க் பார்த்துருக்கோம். இது எப்படின்னா, நம்ம சப்நெட் பண்ணுற பார்ட்டிஷன் எல்லாமே அன்ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக பிரிக்கணும் அவசியம் இல்லை, அன்ஈக்குவல் பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரித்தா அது விஎல்எஸ்எம் சொல்லுவாங்க. சப்நெட்டிங் த நெட்வொர்க் இன்டு அன்ஈக்குவல் பார்ட்டிஷன். அன்ஈக்குவலாக பிரித்தா அது விஎல்எஸ்எம், வேரியபிள் அண்ட் சப்நெட் மாஸ்க். சேம் அதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். டோட்டல் ஐபி அட்ரஸ் 256. இதை நான் 2 நெட்வொர்க்காக பிரிக்க போகிறேன், அன்ஈக்குவல் நெட்வொர்க்ஸாக. ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கில் 64 ஐபி அட்ரஸும், செகண்ட் நெட்வொர்க்கில் 192 ஐபி அட்ரஸாக பிரிக்க போகிறேன். ஸோ டோட்டலாக 64 + 192 256. இந்த மாதிரி அன்ஈக்குவலாக பிரித்தா இது விஎல்எஸ்எம். இப்போ இதே பாருங்கள், 256 ஐபி அட்ரஸை 3 அன்ஈக்குவல் பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறேன். ஒரு எக்ஸாம்பிள் தான் அதெல்லாம்.
128 ஒன்றாவும் ரெண்டு பார்ட்டிஷனாக 64 பார்ட்டிஷனாக பிரிக்கிறேன். டோட்டலாக 256 ஐபி அட்ரஸ் வரும். இப்போ 64 சேமாக தான் இருக்குது, பட் இது 64 இல்லை 128 இருக்குது. ஸோ அன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுதான் விஎல்எஸ்எம். இப்போ இது பாருங்கள், 4 அன்ஈக்குவல் பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறேன். அதே 256 ரெண்டு 32 ஒரு 64 ரெண்டு 60 ஒரு 64 ஒரு 128 பிரிக்க போகிறேன். 32 ஒரு பார்ட்டிஷன், இன்னொரு பார்ட்டிஷன் 32, இன்னொரு பார்ட்டிஷன் 64, இன்னொரு பார்ட்டிஷன் 128. இப்போ பாருங்கள் 32 சேமாக தான் இருக்குது, ஆனால் மீதி இருக்குது ரெண்டு பார்ட்டிஷனும் 128 இருக்குது, 64 இருக்குது, அன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுவும் விஎல்எஸ்எம்மோட எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி அன்ஈக்குவலாக பிரித்தா அது வேரியபிள் அண்ட் சப்நெட் மாஸ்க், ஈக்குவலாக பிரித்தா ஃபிக்ஸட் அண்ட் சப்நெட் மாஸ்க். ஓகே, சூப்பர் நெட்டிங் நான் பார்க்கலாம். சூப்பர் நெட்டிங்கிறது என்னன்னா, ஆல்ரெடி சப்நெட் பண்ண நெட்வொர்க்கை மெர்ஜ் பண்ணால் சூப்பர் நெட்டிங் சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி சொல்லலாம்னா, இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் எ மல்டிபிள் சப்நெட்வொர்க் இன்டு எ சிங்கிள் நெட்வொர்க். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் மல்டிபிள் சப்நெட்டட் நெட்வொர்க் இன்டு எ சிங்கிள் நெட்வொர்க். இப்போ சப்நெட் பண்ண நெட்வொர்க்கை மெர்ஜ் பண்ணுறது தான் சூப்பர் நெட்டிங். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ எஃப்எல்எஸ்எம் மெத்தடில் சப்நெட் பண்ணதையும் சூப்பர் நெட் பண்ண முடியும், விஎல்எஸ்எம் மெத்தடில் சப்நெட் பண்ண நெட்வொர்க்கையும் சூப்பர் நெட் பண்ண முடியும். இப்போ சேம் கிளாஸ் சி நெட்வொர்க் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எஃப்எல்எஸ்எம் மெத்தடில் சப்நெட் பண்ண நெட்வொர்க் எடுக்கலாம். ஓகே, எஃப்எல்எஸ்எம் மெத்தடில் இப்போ கிளாஸ் சி நெட்வொர்க்கை ஒரு நெட்வொர்க்கை ரெண்டு ஈக்குவல் ஐபி அட்ரஸாக பிரித்து வச்சிருக்காங்க, ஈக்குவல் போர்ஷனாக பிரிச்சிருக்காங்க. 128 ஐபி அட்ரஸ் ஒரு நெட்வொர்க்காகவும் 128 ஐபி அட்ரஸ் ஒரு நெட்வொர்க்காகவும் பிரிச்சிருக்காங்க. இதை நீங்கள் சூப்பர் நெட் பண்ணீங்கன்னா 256 ஐபி அட்ரஸாக எடுத்துடலாம் மெர்ஜ் பண்ணுறது. ஸோ 128 சேம் ஈக்குவல் பார்ட்டிஷன். ஸோ இது வந்து எஃப்எல்எஸ்எம் மெத்தடில் பண்ணதை சூப்பர் நெட் பண்ணியிருக்கோம். இப்போ விஎல்எஸ்எம் மெத்தடில் பண்ணாலும் சூப்பர் நெட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், அதே எக்ஸாம்பிளில் ரெண்டு சப்நெட்டாக பிரிச்சிருக்கோம், பட் அன்ஈக்குவல் பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கோம். 64 ஐபி அட்ரஸ் ஒரு நெட்வொர்க்காகவும் 192 ஐபி அட்ரஸ் ஒரு நெட்வொர்க்காகவும் பிரிச்சிருக்கும். இதை சூப்பர் நெட் பண்ணீங்கன்னா 256 ஐபி அட்ரஸாக எடுத்துடலாம். அப்போ 64 192 வேறு வேறு அன்ஈக்குவல் போர்ஷன். இப்போ இதுவும் சூப்பர் நெட் பண்ண முடியும். இப்போ சூப்பர் நெட்டிங்னா மல்டிபிள் சப்நெட் நெட்வொர்க்ஸை கம்பைன் பண்ணுறது தான் சூப்பர் நெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சப்நெட்டிங்னா என்ன, சூப்பர் நெட்டிங்னா என்னன்றது கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சப்நெட்டிங் சீரிஸ் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் சப்நெட்டிங்கில் என்ன டைப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டைப்ஸும் எப்படி நம்ம சப்நெட் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு மெத்தடாக நம்ம பார்க்கலாம்.